அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். ஒரு 4 நாளாக பார்த்திங்கன்னா அந்நியார் எடுத்த முடிவுனால் பல பேர் கெதி கலங்கி போய் நிற்கிறானுங்க. ஏடிஎம்கேலையும் பிஜேபியிலையும் கதறானுங்க. ஐயையோ விட்டுட்டோமே தேமுதிக விட்டுட்டோமேங்கிற கதறல் சத்தம் மட்டும்தான் கேட்குது. அந்த கதறல் சத்தத்தை எப்படி சொல்கிறானோன்னு கேட்டிங்கன்னா, இதோ அதனால் எதுவும் சொல்ல முடியலை. அந்த வெற்றி வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம், தேமுதிக இல்லாமல் அந்த வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம் அப்படிங்கிறத அவனால் பொறுத்துக்க முடியல. அதுக்கு பல பத்திரிகையாளர் பணம்ல அவனு தரப்பில் கூற நாய்கள், சில நாய்கள் இருக்கும்ல, ஏடிஎம்கே தரப்பு பிஜேபி தரப்பில் சில நாய்கள், கூவர நாய்கள் இருக்கும்ல, அந்த நாய்களோட கதறல் சத்தம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் விட்டு ஒழிச்சிட்டோம் தேமுதிகவை, அதனால தான் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த வடிவேல் சொல்லுவான்ல, என்ன கால் மட்டும் உதறது அப்படி, உடம்பு பிறப்பாக வச்சுருக்க அப்படிமா, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டை வீக்கு அப்படிமா. அந்த மாதிரி பேஸ்மெண்ட்டை வீக்கு ஸ்ட்ரென்த்தாக காட்டிக்கிறாங்களாம். நாங்கள் தேமுதிக போனால் கூட நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஜெயலலிதா அம்மையாருக்கு தேமுதிகவோட பலம் என்னன்னு தெரிஞ்சிச்சு, அன்றைக்கி கூட வச்சுக்கிட்டாங்க. அன்றைய எல்வி அவர்கள் சொன்னது போல், கேப்டன் வர வரைக்கும் பிரச்சாரத்தையே கேன்சல் பண்ணிவிட்டு அம்மா வெயிட் பண்ணி கூட்டணியை முடிவு பண்ணி அன்றைக்கி தேமுதிக முதலமைச்சர் யார் ஆகணும்னு முடிவு பண்ணது கிங் மேக்கர் கேப்டன். அந்த தளத்தில் போட்டியில் இன்றைக்கி அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்க. அதை பொறுத்துக்க முடியாத சில ஊடக நாய்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்களா, ஏடிஎம்கில் அதை பண்ணுறது இதை பண்ணுது அப்படி இப்படின்னு கதறானுங்க. கொடுக்க வேண்டியவனுக்கு உரிய மரியாதையை கொடுத்தா உங்களை விட்டு எவனுமே போயிருக்க மாட்டான். நான் என்ன சொல்கிறேன், எடப்பாடிக்கு என்ன நினைப்புன்னா, அம்மையார் ஜெயலலிதான்ற ஒரு நினப்பு எடப்பாடிக்கு வந்துடுச்சு. அந்த நினப்பில் தான் தன்னை, அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, துரோகங்கிறது எடப்பாடிக்கு ஒரு புதுசு கிடையாதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா அம்மையார் சசிகலாவுக்கு பண்ணாத துரோகமாக, இன்னும் பல பேருக்கு பண்ணாத துரோகமாக, அதனால தான் ஏடிஎம்கேலேருந்து பல பேர் கலந்து டிஎம்கேக்கு ஓடி போயிட்டாங்க. புரியுதுங்களா இல்லையா? அதாவது ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் செஞ்ச தப்பை மட்டும் பார்க்கக்கூடாது, அவங்க என்ன நல்லது பண்ணுறாங்கங்கிறதையும் அதையும் பார்க்கணும். புரியுதுங்களா? ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா தொடர்ந்து தப்பே பண்ணுவாங்கிறது ஒரு எண்ணம் கிடையாது. அதே மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு சில இடத்துல தப்பு பண்ணுறாங்களா, ஒரு சில இடத்துல நல்லதும் பண்ணுறாங்க, அதையும் கொஞ்சம் பார்க்கணும்ல. எப்போவுமே ஒரே தரப்பாக குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தோம்னா அதாவது குற்றத்தை மட்டுமே பார்க்கக்கூடாது, அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க அதை பார்க்கணும்ல. ஏன்னா இவ்வளோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவ்வளோ நல்லது பண்ணதுனால தான் இன்றைக்கி முதலமைச்சர் சீட்டில் போய் அவர் உட்காந்துருக்கார். புரியுதுங்களா? அப்படி இருந்துமே ஆட்சியை நல்லபடியாக தானே கொடுத்துட்ருக்காங்க. புரியுதுங்களா? அது ஒரு தப்பாக ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்க முடியாதுல்ல. உடனே இவங்க கூட்டணிக்கு வந்தால் மட்டும் நாங்கள் நல்லவன், தேமுதிக நல்லவன், டிஎம்கே கூட்டணிக்கு போயிட்டனால இப்போ நாங்கள் கெட்டவன் கிடையாது. எங்கே போனாலும் பசுவோட குணமாக தான் இருக்கும், அது மாறவே மாறாது. புரியுதுங்களா? அதேமாதிரி தேமுதிகங்கிறது பசுமாடு மாதிரி, அது குணம் என்றைக்குமே அப்படி தான் இருக்கும். எங்கள் வளர்த்த கேப்டன் அவர்களாகட்டும், இன்று வளர்த்து கொண்டிருக்கும் மன்னியாராகட்டும், எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா பிள்ளைகளோட நலன். அதாவது தேமுதிக கட்சிங்கிறது எங்களோட குடும்பம். அதில் தந்தையார் கேப்டன், தாயார் அன்னியார். அவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, தன் பிள்ளைகளுக்கு எது நல்லது அப்படின்னு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் தெளிவாக கொண்டு போகிறாங்க. அதில் எங்களுக்கு வருத்தமோ எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்களை நல்வழிப்படுத்துறது எப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அதை விட்டுவிட்டு சும்மா இந்த நாயை கதறதுக்கு இப்போ ஏண்டா ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்த போது ஒரு பையன் பார்க்கல, எங்களுக்கு ஆதரவு எவனும் கொடுக்கவும் இல்லை. ஏடிஎம்கே மட்டும் எங்களுக்கு என்னடா செஞ்சு கிழிச்சிடுச்சு. நான் எங்களை வச்சு ஜெயிச்சு, எங்களை வச்சு எம்எல்ஏ ஆகிட்டு, எங்களை வச்சு முதலமைச்சர் ஆகிட்டு, அந்த கிட்டத்தட்ட 7-8 எம்எல்ஏ பிடுங்களது அதிமுக தானடா, டிஎம்கே கிடையாது. என்ன, எங்களை வச்சு அரியணையில் ஏறி உட்காந்து ஆட்சி படத்தில் உட்காந்துட்டு எங்கள் 7 எம்எல்ஏ பிடுங்கினது யார்? டிஎம்கேயா? ஏடிஎம்கே தானே. ஏன்னா நீங்கள் கண்ணு கடங்க துரோகத்தெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் உட்காந்துக்கிட்டே இருக்கணும். அந்த துரோகத்தையும் மீண்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அதை பார்த்து நாங்கள் இழிச்சி வாய் மாதிரி உட்காந்தா நாங்கள் நல்லவன், சரியான முடிவை சரியான பாதையில் எடுத்துகிட்டு நாங்கள் போனோம், நாங்கள் தப்பானவன். என்னடா உங்கள் கருத்து? தப்பான கோட்பாடை நீங்கள் வச்சுக்கிட்டு இன்றைக்கி பாருங்கள், நல்ல தலைவர் ஏடிஎம்கேல உள்ள தலைவர்கள்லாம் வெளியில் போனதுக்கு மெயின் காரணம் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ அரசியலும் தெரில, ஒன்றும் தெரில.
மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு ஃப்ளூக்கில் அதாவது ஜெயலலிதா சசிகலா மாட்ட காலில் விழுந்து பதவியை வாங்கி அங்கே போயிட்டு அதை பண்ணிவிட்டு இப்போ எல்லாருக்கும் துரோகம் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு பொழப்பா? இப்போ போன பிறகு அவங்க போயிட்டாங்க இவங்க போயிட்டாங்க அப்படின்ட்டு கதறதில் அர்த்தமே கிடையாது. பிஜேபின்ற ஒரு மோடின்றவரை தமிழ்நாட்டுக்கு தெரிய வச்சது பட்டி தொட்டியெல்லாம் யாருன்னு சொன்னீங்கன்னா கேப்டன். அதையே விடுங்க, அவர் இறந்த போதும் சரி இன்னைய வரைக்கும் சரி. இதே இவர் தலைவர் ரஜினிகாந்த் வீட்டுக்கு வந்திருக்காரு, வீட்டுக்கு வந்திருக்காரு, எல்லார் வீட்டுக்கும் மோடி வந்துட்டு போனவர். ஒரு நடை கூட கேப்டன் வீட்டுக்கோ கேப்டன் கோயிலுக்கோ வந்து பார்த்தது கிடையாது. அப்போ பிஜேபி பண்ண துரோகம் இல்லையா எங்களுக்கு? அந்த துரோகத்தை நாங்கள் சொன்னால் மட்டும் உங்களுக்கு வலிக்கும். நீங்கள் பண்ணால் புரியுதோ, நாங்கள் பண்ணால் துரோகமாடா? நாங்கள் பண்ணியிருக்கிறது கரெக்டு தான்டா. எங்கள் அண்ணியார் இப்போ எடுத்துருக்கிற முடிவுங்கிறது சரியான முடிவுடா. உங்களுக்கு ஆப்பு வச்சது கரெக்டு தான்டா, தப்புன்னே சொல்ல முடியாதா? ஏன்னா நீங்கள் பண்ண துரோகத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருந்துட்டு எல்லாத்துக்கும் ஓ சரி சரி அப்படியா இப்படியா நாங்கள் பார்த்துட்டு போகிறதுக்கு நாங்கள் என்ன இதுவா? ஆனால் ஊனானா பொட்டி வாங்கிட்டோம். ஏன்னா பொட்டியை கொடுத்தது நீங்களாடா? யாரும் நேரில் பார்த்தீங்கடா, உன்னா 300 கோடி பேரம் பேசிட்டான், 500 கோடி பேரம் பேசிட்டான், அப்படி இப்படின்னு உங்கள் வாய்க்கு வந்ததை பேசுகிறீங்களேடா. ஏண்டா பேரண்டா? என்னடா பேரம்? புரியலை நீங்கள் பேசுகிறது. பெட்டி வாங்கிட்டோம்னா ஏண்டா ஒரு கட்சின்னு இருந்தால் ஒரு கூட்டணின்னு இருந்தால் அதுக்கு போக தாண்டா செய்வோம். இந்த கூட்டணி சரியில்லைன்னா அந்த கூட்டணி போக தாண்டா செய்வோம். எவன் பண்ணாதா? ஏடிஎம்கே என்னைக்கடா தனிச்சுன்னு இருக்குது? ஏடிஎம்கே தனிச்சு எந்த தொகுதியில எந்த தொகுதியாக ஜெயிச்சிருக்காடா? ஏடா பழம்பெரும் கட்சிகள் எல்லாமே ஏடா நான் சொல்கிறேன் 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் சொல்கிற கட்சி எல்லாமே கூட்டணி வச்சு தாண்டா ஜெயிக்கிறீங்க. இதில் கூட்டணி போகிறது என்னடா தப்பு இருக்குது? அதுவும் எங்கள் கட்சி ஒன்றும் பட்டமான கட்சி இல்லைடா, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. ஒன்றாவது ஃபஸ்ட்டு டிஎம்கே, ஏடிஎம்கே, அடுத்து தேமுதிக தான்டா 3வது கட்சியாக இருக்குது. ஒரு சிறிய சரிவு நிலை வந்து எல்லா கட்சியிலையுமே இருக்கிறது. சிறிய சரிவு நிலை வந்து அதை சரிப்படுத்துறதுக்கு ஒரு 2-3 வருஷம் தான் ஆகும். அது எலெக்ஷன் ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு நட வருதுன்னா அதை நாங்கள் சரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் ஆகும்டா. அது எல்லா கட்சியிலையும் தாண்டா உள்ளது. எதில் இது இதாக போகுது? அதுக்காக ஒன்று இந்த கட்சிக்கு மாறிட்டான், அந்த கட்சிக்கு மாட்டான், அந்த கட்சிக்கு மாட்டான், இந்த கட்சிக்கு மாட்டான்னு சொல்கிறது இது எந்த விதத்தில் நியாயம்? ஏண்டா கேப்டன் செத்து போன பிறகு ஒரே ஒரு விஷயம்டா, கேப்டன் செத்து போன பிறகு 72 குண்டு முழங்க அவரை வந்து நல்லபடியாக அடக்கம் பண்ணி இன்றைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அந்த அமைச்சர்கள் அத்தனை பேர் வந்தாங்கடா. யாரும் வராமல் இல்லை, அத்தனை பேருமே வந்தாங்க. புரியுதுங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் அடையாளம் காணப்பட்டவர் மோடி கேப்டன் அவர்களால். மோடி வந்தாரா? ஏன்னா உங்களுக்கு ஆதாயம் வேண்டாம் வருவீங்க, ஆதாயம் வேண்டாம் வரமாட்டீங்க. கூட்டணியை விட்டு வெளில போயிட்டா உடனே துரோகி பட்டம். நாங்கள் துரோகியாகவே 2 போகிறோம்டா. துரோகம் பண்ணுறவனுக்கு நாங்கள் துரோகி தான்டா, நல்லது பண்ணுறவனுக்கு நல்லதுடா. எங்கள் அண்ணியாருக்கு தெரியும்டா, இப்போ தன்னோட பிள்ளைகளையும் தன்னோட கழகத்தையும் எப்படி காவாத பண்ணு அண்ணியாருக்கு தெரியும்டா. அதுபடி தாண்டா அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க. நாங்கள் எப்படி வளரணுங்கிறது எங்கள் அண்ணியாருக்கு தெரியும். பெற்ற குழந்தைகளை எப்படி வளர்க்கணுமோ அதுபடி தாண்டா எங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அதனால் கழகத்தையோ அந்நியாரையோ பற்றி பேசுகிறதுக்கு ஏடிஎம்கேக்கோ பிஜேபிக்கோ எந்த விதமான அருகதையுமே கிடையாதுடா. முதல்ல உங்கள் கட்சி வளர்ச்சியை பார்த்து 2026 நீங்கள் ஜெயிக்க முடியுமான்னு முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து எங்கள் கூட்டணியை பற்றி நீங்கள் பேசலாம். எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணிடா, ஜெயிக்கக்கூடிய கூட்டணி தான், தோக்கக்கூடிய கூட்டணியே கிடையாது. புரியுதா இல்லையா? நீங்கள் துரோகம் பண்ணீங்க, துரோகத்தின் விளைவு நாங்கள் வெளியில் வந்தோம். எத்தனை நாள் துரோகத்தை நாங்கள் பொறுத்துக்கிட்டே இருக்க முடியும்? நீங்கள் பண்ண துரோகத்துக்கெல்லாம் தான் பெரும் ஆப்பு கொடுத்து இப்போ வெளில வந்தாங்க. அவங்க செஞ்சுருக்கிற முடிவு கரெக்டரா? எந்த முடிவுலையும் தப்பே கிடையாதுடா. அதுக்கு நாங்கள் உறுதுணையாக தாண்டா இருப்போம். கேப்டன் ஆத்மா மன்னிக்காதுங்கிற கேப்டன் ஆத்மா துறையோடு தாண்டா இந்த கட்சியில் போய் நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம். இப்போ என்னடா பண்ண முடியும் உங்களால்? இது 3வது பிரிஞ்ச கட்சியெல்லாம் இல்லைடா, கேப்டன் அவர்கள் சொந்தமாக உருவாக்கின கட்சிடா. அதில் எந்த பிரிஞ்சு போயிருக்கு, அதில் இருந்தாண்டா நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம். கேப்டன் ஆத்மா நிச்சயம் அதை மன்னிக்கிட்டா. கேப்டன் ஆத்மா மன்னிக்காதுன்னே சொல்ல முடியாதா? கேப்டன் ஆசீர்வாதத்தோடு போய் தாண்டா நாங்கள் டிஎம்கேலேயே நாங்கள் வந்து கூட்டணி வச்சோம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. கதறனவனா கதறுங்கடா. 2026க்கு பிறகு யார் நல்லாட்சி அமைக்கிறா, யார் இருக்காங்கங்கிறத அப்போ தகுந்த முடிவோடு பார்ப்போண்டா. புரியுதா? இந்த கூட்டணி 2026 மகத்தான வெற்றி பெறும்.
தேமுதிக கூட்டணியும் டிஎம்கே கூட்டணியும் நல்ல நிலையில் வெற்றி பெற்று தமிழகத்தில் மீண்டும் முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்களும் அங்கம் வகிக்கும் எங்கள் கட்சியும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.